அன்பான தமிழ் உள்ளவங்களே, உங்களை ஷெக்மத் த ஸ்டார் சீட் சேனல் அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். இப்போ என்ன ஃபீலிங்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். அவங்க கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்ன? ஓ மை காட், யூனியன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்தா தெரியும், ஃபிசிக்கல் யூனியன் பற்றி பேசுகிறாங்க. ஹானர் த பிளேஸ் இன் ஒன் another where you are one eternal soul, for that you will find true bliss. ஸோ ரெஸ்பெக்ட் பண்ண சொல்கிறாங்க ஒருத்தங்களோட ஸ்பேஸ் இன்னொருத்தங்க லைஃப்பில் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எட்டர்னல் சோல், அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே ஆத்மா தான், தனித்தனியாக அதை பார்க்கணும் அவசியம் இல்லை. அந்த மாதிரி சில விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க, ரெண்டு பேரும் வேறு வேறு இல்லை அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிங்களாவே வந்து அது ஒரு அழகான உண்மையை வந்து உங்களுக்கு புரிய வைக்கும் அப்படின்றாங்க. இட்ஸ் லைக் டிவைன் பிளிஸ். When it comes to matters of the heart, there is no right or wrong. Every choice you make expands your understanding of life and love. காதல்னு வந்துட்டா அதில் வந்து சரி தப்பு எதுவும் கிடையாது. அதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலான்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் காதலை பேஸ் பண்ணி எடுக்க போகிற எல்லா சாய்ஸும், அதாவது எந்த சூழ்நிலையில் நீங்கள் எந்த மாதிரி முடிவு எடுத்தாலும் அதை காதலை பேஸ் பண்ணி எடுக்கும்போது அதில் சரி தப்பே கிடையாது அப்படின்றாங்க. இட்ஸ் லைக் எவ்ரிதிங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பிரபஞ்சமும் சொல்ல விரும்புகிறாங்க. இதுதான் உங்கள் பர்சன் வந்து மேபி இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோ த்ரூ பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு முடிவும் எடுக்கும்போதும், அதாவது இந்த கனெக்ஷனையும் இந்த காதலையும் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரீங்க. எப்படின்னா நீங்கள் அந்த காதலோட காதலாக ஐக்கியமாகறீங்க. அதில் டிஃப்ரென்ஸ் இருக்க போதில்லை, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் எந்த வித்தியாசமும் இருக்க போதில்லை. ஏன்னா சில முடிவுகள் நீங்கள் அவங்களுக்கு ஃபேவராக எடுப்பீங்க, சில முடிவுகள் அவங்க உங்களுக்காக எடுப்பாங்க. அப்படி நீங்கள் எடுத்துகிட்டே போகும்போது உங்களுக்குள்ளே இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் மறைஞ்சு போயிடும். ஏன்னா நீங்கள் முடிவு ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து தான் எடுக்கிறீங்க, தனித்தனியாக இல்லை. நீங்கள் வேறு அவங்க வேறு இல்லைன்னு ஆகும்போது அது வந்து ஒரு அழகான உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கும் அப்படின்றாங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஐ விஷ் யூ வேர் ஹியர். மேபி அவங்க இன்றைக்கி தூங்கும்போது பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, இல்லைனா எப்போ இவ வந்து நம்ம கூட இருக்க போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை அவங்களுக்கு இருக்குது. மேபி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதாவது உங்களோட ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப அவசியம். இப்போது அந்த நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு வேக்யூமை, ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அவங்க எங்கே என்ன பண்ணாலும் சரி, ஒரு தனிமை வெறுமை இருக்குது. இவ்வளோ நாள் அந்த மாதிரி இல்லை. இப்போ அவங்க எது யோசித்தாலும் உங்களையும் சேர்த்து யோசிக்கிறாங்க. ரொம்ப அழகான மனநிலைமையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா I less than 3 அவங்க வந்து உங்களை விட ரொம்ப இட்ஸ் லைக் ஹம்பிள்டு. அப்படி தான் நான் இங்கே பார்க்குறேன். இவ்வளோ நாளாக ரொம்ப குழப்பமாக இருந்தது. இது எப்படி இந்த காதல், எப்படி நான், எப்படி இந்த ஈகோ கிளாஷ் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா இப்போது அவங்க வந்து கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிட்டாங்க இந்த காதலுக்கு. நான் உன்னை விட கம்மி தான், உன் காதலை விட என்னோடய காதல் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு சரண்டரை பண்ணுற அந்த ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க இந்த காதலுக்கு. இவ்வளோ நாளாக ரொம்ப குழப்பிட்டு இருந்தாங்க, இப்படியா அப்படியா, பசிலா, நீ பெருசா நான் பெருசா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இப்போது ரொம்ப அழகான முடிவுக்கு வந்துட்டாங்க. இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல் எனர்ஜி. அவங்கக்கிட்ட இப்போ ஈகோ இல்லை, சரண்டர் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த காதலில் இப்போது அவங்க வாழ்க்கையில் உங்களோட காதல் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. உங்களோட அன்பு, நீங்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருப்பா. இப்போ நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் அவங்கக்கிட்ட சுத்தமாக இல்லை. ஏன்னா உங்களோட அன்பு, உங்களோட காதல் அவங்கள வந்து சுத்தமாக மாற்றிடுச்சு. அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். லவ் இஸ் ஆன் த பிரெயின்.
இப்போ உங்க காதல் தான் மண்டையில இருக்கு. அதில உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இங்க இருக்கு ட்ரீமிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் யூனியன். தே ஆர் ட்ரீமிங் அபவுட் எவ்ரிதிங். ஃபேண்டசைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பேட் கர்மா ஃபேஸ் போயிட்டுருக்கு. கார்லெஸ் மேபி அவங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கலாம். இல்லைனா வந்து கார் ரிலேட்டட் ஏதோ ஒரு சின்ன ரிப்பேர், இல்லைனா அதுக்காக வந்து ஃபிஷிங் ஃபார் கமெண்ட்ஸ், லுக்கிங் யூ அப். மேபி ஓகே, எனக்கு இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, இந்த காதலை பற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்குது. ஆனால் இப்போது அவங்களுக்கு ஒரு பேட் கர்மா கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் ஒரு டார்க் ஃபேஸ் அவங்க லைஃப்பில். கார் இஷ்யூஸ், இல்லைனா வந்து ஒரு கார் பிரேக் டவுன், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அவங்களோட இஷ்யூஸில். ஆனால் இது வந்து அவங்க இஷ்யூஸில் ஃபோக்கஸாக இருக்கனால உங்களுக்கான டைமோ இல்லை உங்களுக்கான எனர்ஜியோ அவங்களால இப்போது கொடுக்க முடியாமல் சூழ்நிலை இருந்தது அப்படின்னா, அவங்களோட மனசில் இதுதான் இருக்குது. லவ் இஸ் ஆன் த பிரெயின். காதல் தான் இப்போ அவங்க மண்டையில் இருக்காது, தவிர வேறு எதுவும் இல்லைன்னா இப்போது 3D வேர்ல்டில் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. ஃபிஷிங் ஃபார் கமெண்ட்ஸ். இட்ஸ் லைக் எப்படின்னா, அவங்க வந்து ஃபினான்ஷியலாக ஒரு செட்பேக் ஃபீல் பண்ணுறாங்க, இல்லைனா செட்பேக் கோ த்ரூ பண்ணுறாங்க. நீங்கள் இப்போது அவங்கள எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமும் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் மாறிடுச்சா இந்த ஃபினான்ஷியல் செட்பேக்னால் அப்படின்ற மாதிரி அவங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஃபார் கமெண்ட்ஸ் அண்ட் லுக்கிங் யூ அப் ஆன்லைன். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிரேக் எடுத்தீங்க, இல்லைனா நீங்கள் கொஞ்சம் அமைதியானீங்க அப்படின்னா உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் மேபி இன்செக்யூரிட்டி. நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களா, இல்லை பணம், இல்லைனா உங்களோட புரிதலும் காதலும் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன பயம். மேபி அதனால் கூட உங்ககிட்ட இப்போ அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். பட் அவங்க காதலில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்களோட காதல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. Please express current feelings and emotions of collective person. Any specific feelings and emotion? Yes. Anchor. Trust in the anchor of the relationship. Steady and firm. அவங்க இப்போ உங்ககிட்ட எதிர்பார்க்குறது ஒன்று தான், ஆழமான நம்பிக்கை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் அட்டாச்மெண்ட். இது எப்போ என்ன அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுருங்க. பிரபஞ்சம் உங்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அதை வந்து நம்புனீங்க அப்படின்னா அந்த காதலை அப்படியே விட்டுருங்க, நங்கூரம் பாய்ச்சிடுங்க. இங்கேயும் அங்கேயும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். Current feelings and emotions of collective persons, please. Resonance. Find the resonance in shared frequencies. Feel each other's heartbeat in sync. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் ஒரே என்ன சொல்கிறது, ஒரே ரிதமில் தான் இருக்கீங்க. அதுதான் பிரபஞ்சம் சொல்ல விரும்புகிறாங்க. உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒற்றுமையை பார்க்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரே ஃப்ரீக்வன்சினா அந்த காதல்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணுறீங்க. அதே சமயம் வந்து ஈச் அதர் உங்கள் ஒருத்தங்களோட ஹார்ட் பீட்டே வந்து ஒரே ரிதமில் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து ஒரே ரிதமில் இருக்காது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரே சோல் ஆகிட்டீங்க. அந்த மாதிரி தான் இப்போது இருக்கீங்க, அந்த எனர்ஜியில் தான் இருக்கீங்க. பிரபஞ்சம் அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. அதுதான் இங்கேயும். இட்ஸ் லைக் ஃபைண்ட் சம் கைண்ட் ஆஃப் ரிதம். இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு ஃப்ளோவில் தான் இருக்கீங்க. பிரபஞ்சம் நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை இந்த கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும். உங்கள் பர்சனாக தான் சொல்கிறாங்க, ஒரு செட்பேக் ஃபீல் பண்ணுறாங்க. பட் அவங்களோட காதல் எந்த விதத்துலேயும் மாறலை. மேபி இந்த பிரச்சனை நடக்கிறனால தான் உங்கள் பர்சனோட ஈகோ வந்து இட்ஸ் லைக் ஒரு ஈகோ டெத் அவங்க கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளாக வந்து நான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்கு அந்த அகந்தை இல்லைன்னா அகங்காரம் கொஞ்சம் அவங்கள
ஆட்டி படைச்சிருக்கலாம், பட் இப்போது சுத்தமாக சரண்டர் ஆகிட்டாங்க இந்த காதலுக்கு. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நம்புங்க, ஜஸ்ட் ஆங்கர். ஒரு ஒரு பிடிச்சிங்கன்னா அங்கேயே நின்றுக்கோங்க, மாறாதீங்க. அதே மாதிரி ஒருத்தங்க நம்புங்க. ஏன்னா நீங்கள் 2 பேருமே வேறு கிடையாது. ஒரே ரிதமில் இருக்க 2 சோல். 2 பேர்த்து ஹார்ட் பீட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்குது. உங்கள் சோலும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் அவங்களும் நினைக்கிறாங்க. அதனால் உங்களுக்குள்ளே எந்த குழப்பமோ கருத்து வேறுபாடோ இல்லை. அதனால் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் அழகாக கிரவுண்ட் ஆகும். ப்ளீஸ் பிரஸ் கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். டிவைன் லவ், ஏஸ் ஆஃப் கப்ஸ். இந்த காதலுக்காக அவங்க போராடுறதுக்கு தயாராக இருக்காங்க. மேபி இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, தமிழில் ஆப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காதலை உடைக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உங்கள் பர்சன் வந்து இதை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. 4 of Wands பார்த்திங்க அப்படின்னா they want to marry you. திஸ் a divine love. அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க, அவ்வளோதான். இதுக்கிடையில் நிறைய பேர் வந்து பிரச்சனைகள் உண்டு பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களோட காதல் எவ்வளோ ஆழமானது அப்படின்னு. குயின் ஆஃப் கப்ஸ். ஸோ அதனால் இந்த காதலுக்கு எதெல்லாம் எதிராக இருக்கோ, எதெல்லாம் வந்து இந்த காதலுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணுதோ, அதுலேருந்தெல்லாம் உங்கள் பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்காங்க. யூ ஆர் த ஸ்பார்க். இங்கே பாருங்கள், பாட்டம் டெக் எனர்ஜி வந்து இதில் ஸ்பார்க். இக்னைட் த ஸ்பார்க் ஆஃப் லவ், கீப்பிங் த பேஷன் அலைவ் இன் த எவ்ரிடே. ஸோ இந்த காதலை எப்போவுமே வந்து உயிர்ப்போடு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஹோப்லெஸ்ஸாவோ இல்லை வந்து ரொம்ப அப்செட்டாவோ எதை பற்றியும் யோசிக்காதீங்க. இந்த காதல் வந்து ஒரு அழகான எனர்ஜியில் இருக்குது. பிரபஞ்சம் ஆக்சுவலாக அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ யூ ஆர் இன் த ரைட் பாத். உங்கள் பர்சனுக்கும் ஒரு புரிதல் இருக்குது. அவங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ வரல அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களோட பர்சனல் இஷ்யூ, கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ், இதெல்லாம் கொஞ்சம் ட்ராமா ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் வரல. இல்லைனா அதனால தான் வந்து ஒரு சின்ன செட்பேக் உங்கள் காதல் வாழ்க்கையில் போயிட்டுருக்கே தவிர அவங்களோட இன்டென்ஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது. இது வந்து தெய்வீக காதல். இதில் என்ன பிரச்சனை யார் உண்டு பண்ணாலும் சரி அவங்க விடுற மாதிரி இல்லை. பிகாஸ் அவங்க தான் இங்கே இந்த 7 of Wands பொறுத்த வரைக்குமே வந்து உங்கள் பர்சன் தான் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. ஸோ அவங்களால இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். உங்கள் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்கள் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். அதே மாதிரி உங்கள் காதல் ரொம்ப ஆழமாக இருக்குது. இப்போ தான் உங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு உங்கள் பர்சன் அலைன் ஆகிட்டே இருக்காங்க. இட்ஸ் லைக் தே ஆர் பிகமிங் த கிங் ஆஃப் கப்ஸ். ஏன்னா நீங்கள் குயின் ஆஃப் கப்ஸில் எனர்ஜியில் நீங்கள் நங்கூரம் பாய்ச்சிட்டிங்க. இதுதான் நான் என்கிட்ட இருக்கிறது எப்போவுமே அன்கண்டிஷனல் லவ் தான். அது மாற போகிறதில்ல. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, தானாக ரிவர்ஸில் நினச்சிது. கிங் ஆஃப் பைப்ஸ். மேபி உங்கள் பர்சனை ஃபினான்ஷியலாக யாராவது ஏமாற்றிருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம். மேபி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்டில் அவங்க உங்ககிட்ட சொன்ன பொய்க்கான கர்மா தான் இப்போ அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. த டவர் நான் சொல்லலை. சம்ஒன் பெட்ரேட். உங்கள் பர்சனை யாரோ ஏமாற்றிருக்காங்க. அதனால தான் இந்த பேட் கர்மா, இந்த கார் இஷ்யூஸ். அவங்க ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்களோட புரிதல் பார்த்திங்க அப்படின்னா என்னவா இருக்குது அப்படின்னா, பாஸ்டில் அவங்க வந்து உங்களுக்கு பண்ண ஒரு விஷயம் இல்லைனா உங்களுக்கு பண்ண துரோகம் தான் வந்து அவங்களுக்கு இப்போது பேக் ஃபயர் ஆகுது. இட்ஸ் லைக் தேர் கர்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு இது தேவை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மேபி பாஸ்டில் அவங்க இந்த மாதிரி ஈகோயிஸ்டிக்காக அதை பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை இல்லைனா ஒரு ப்ரொடெக்ஷன், மேபி உங்களை விட்டுட்டு கூட போயிருக்கலாம். ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிருக்கலாம். யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். த எம்ப்ரஸ். இப்போ உங்களோட வேல்யூ அவங்க பார்க்குறாங்க. பேஜ் ஆஃப் கப்ஸ். நவ் தே வாண்ட் திஸ் லவ். இந்த டிவைன் லவ் உங்களுக்கு வேணும். மேபி இது வந்து ஒரு அப்பாலஜியும் தான் மென்ஷன் பண்ணுது. பாஸ்டில் அவங்க பண்ண பல விஷயங்களுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க.
7 of swords energy. Yes, they did something. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கான பலனை தான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் தே காட் த கிளாரிட்டி. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த பேட் கர்மா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு புரிதல் நல்லா இருக்குது. இது வந்து உங்களுக்கு அவங்க பண்ண எந்த விஷயம் பண்ணியிருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ, அதுக்கான கர்மாவை அவங்க இப்போ அனுபவிச்சுட்ருக்காங்க. இப்போ உங்களோட காதலோட அருமை வந்து அவங்களுக்கு பல மடங்காயிடுச்சு. இட்ஸ் லைக் நீங்கள் இப்போ வந்து ஒரு அதிசய பிறவி இல்லைன்னா வந்து ஒரு காதல் தேவதை அப்படின்னா சத்தியமாக நம்பிடுவாங்க. ஆமாம்மா, அவள் வந்து மனுஷ பிறவி கிடையாது, அவள் கண்டிப்பாக வேறு லோகத்துலேருந்து வந்திருக்கா அப்படின்ற யாராவது சொன்னாங்க அப்படின்னா நம்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களை வந்து ரொம்ப உயர்வாக வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு உங்கள் காதலை அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போது கடவுள் அவங்களுக்கு ஒரு பாடம் எடுத்திருக்காங்க ரீசெண்டாக. ஏன்னா இப்போது ப்ரெசண்ட்டாக அவங்க அதை கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டவர் யாரோ ஏமாத்திருக்காங்க, அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை திருடியிருக்காங்க. அதை பற்றின புரிதல் அவங்களுக்கு இப்போ இருக்குது, இப்போ தான் இருக்குது. ஸோ அவங்க அதனால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம், இல்லைனா காதலை வந்து திரும்ப அந்த ரீகிண்டல்னு சொல்லுவாங்க, திரும்ப வந்து புதுப்பிக்க விரும்பலாம். ஏன்னா வந்து இப்போ உங்கள் காதலோட அருமை வந்து பூதாகரமாக தெரியுது உங்களுக்கு. இவ்வளோ நாளாக மேபி உங்களை வந்து ரொம்ப குறைச்சி எடை போட்டிருந்துருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க மேபி அவங்களோட ஸ்டேட்டஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக சரி இது போனால் என்ன இன்னொன்று அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் இப்போது நீங்கள் தான் எல்லாமே. நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு இல்லை எதுவுமே. அவங்க காதலே கிடையாது அவங்க வாழ்க்கையில். நோ ஈகோ. அது ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த ரீடிங்கில். ஸோ நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்கள் பர்சன்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போதோ, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பேசும்போதோ அந்த டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். Beautiful reading. Jai Saram. God bless you.